இங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஹோட்டலை வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை நான் பார்த்ததே கிடையாது, இங்க இல்லாததே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்ட்டு ஓவரா வந்து புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தா இப்போ அவங்களோட காலு கீழே வந்து கரப்பாம்பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கும். அதை வந்து கேமரால தெரியாதனமா ஷூட் பண்ணிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து தப்பி தவறி கூட வெளியே வந்துடக்கூடாது, அப்படியே வந்து எடிட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹோட்டல் ரூமை சுத்தி காமிச்சிட்டே இருக்கும்போது இப்போ பாத்ரூம்குள்ள போவாங்க. பார்த்தா அப்பதான் உட்காந்து கிளீன் பண்றவங்க எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு இருப்பாங்க. எதனால இப்போ நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, யூஸ்வலா நாங்க வந்து பண்ண மாட்டோம், ஆனா இப்போ வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்களா, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, அதனால தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல் ரூம்ல நடக்கிறது எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்றது அந்த பொண்ணுக்கும் தெரியுது. ஆனா மேனேஜர் கிட்ட வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படிலாம் எதுவும் கேள்வி கேட்கல. அடுத்ததா இப்போ வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் வந்து கேமராமேனா இருந்தா. இந்த ஹோட்டல்ல நடக்கிற எதுவுமே சரியில்லை, ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்றியே, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு கேட்டிருப்பா. பாரு செருப்பு எடுத்தா இவ்வளோ குப்பையா இருக்கே அப்படின்ட்டு கேட்கிறப்போ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க கூடாது, நம்மளுக்கு காசு வருதா அவ்வளோதான், இப்போ பாரு காசு கிரெடிட் பண்ணிட்டாங்க, ஸோ எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்வா. ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் வந்து அங்கேயே தான் தூங்கியிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணா ஸ்விட்ச் போர்ட் கிட்ட இருந்து என்னமோ வந்து ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். என்னன்ட்டு பார்த்தா கேமரா தான் இருக்கும். இப்போ அதை வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் இருப்பால, அந்த இன்ஃப்ளூயன்சரோட ஃப்ரெண்டு பார்த்துருவா. அந்த இன்ஃப்ளூயன்சரும் நான் இதை பற்றி உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னும் நம்மளோட வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணல, அதனால நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோன்னு சொல்வா. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்த காசை திருப்பி வாங்கிப்பாங்க, அதனால நீ கொஞ்சம் நேரம் சைலண்டாகவே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்ட்டு வந்து ஓவரா பாராட்டினதுனால அதை நம்பி நிறைய கஸ்டமர்ஸ் போயிருப்பாங்க. ஆனா யாருக்குமே வந்து அது சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இவளை நம்பி தான் போறாங்க. ஆனா காசு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நல்லா இல்லாத ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கா. எவ்வளோ ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கதான் செய்றாங்க.